டவர் ஆஃப் பாபேல். பாபேல் கோபுரத்தை பற்றின ஒரு சின்ன கதை. முழு உலகமும் ஒரே மொழியிலும் ஒரே வார்த்தைகளிலும் இருந்த நேரம் அது. நோவாவின் சந்ததிகள் பெருகி சினார் நாட்டில் குடியேறுறாங்க. அவங்க எல்லாருமே அங்கே ஒன்றா வாழ்கிறாங்க. நாம் ஒரு பெரிய நகரம் மற்றும் ஆகாயத்தை தொடும் ஒரு கோபுரத்தை கட்டுவோம். இப்படி என்றால் நாம் பிரிந்து விடாமல் ஒருமையாக இருக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு யோசனை வருது. அவங்க மண்ணும் கல்லையும் பிசையையும் பயன்படுத்தி கோபுரத்தை எழுப்ப தொடங்குறாங்க. ஆனால் அவர்கள் இதை தேவனை மகிமைப்படுத்த செய்யலை, தங்களுக்கே பெயர் பெற்றுக்கொள்ள முயன்றார்கள். யோசிச்சு பாருங்க, இந்த நாட்களில் உலகின் மிக உயர்ந்த கட்டிடத்தை எதுவுமே இல்லாமல் கட்ட முயற்சித்தால் எப்படி இருக்கும்? அதுதான் பாபேல் கோபுரத்திற்கான ரகசியம். பாபேல் கோபுரத்தை கட்டும்போது இரும்பு, கான்கிரீட், கிரேன்கள் எதுவுமே இல்லை. அதற்கு பதிலாக அவங்க மண், கல் மற்றும் பிசைதான் பயன்படுத்தினாங்க. இது பற்பல ஆண்டுகள் நீடிக்குமா? ஆனால் அக்காலத்தில் இது மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக இருந்தது. இப்போது இந்த நவீன உலகின் புர்ஜ் கலிஃபா, ஈஃபில் டவர் இது எல்லாத்துக்கூடயும் ஒப்பிட்டு பார்க்கலாம். இது எல்லாமேவும் அருமையான கட்டடம். கான்கிரீட், இரும்பு, கண்ணாடி போன்ற வலுவான பொருட்களால் கட்டப்பட்டது. ஆனால் அப்போ வெறும் கல், மண், பிசை மட்டும் வச்சு எப்படி பிரம்மாண்டமான ஒரு கோபுரம் கட்ட யோசிச்சிருப்பாங்க? ஆனால் இந்த கோபுரம் வலுவற்ற காரணத்தால் இடிந்ததில்லை. இது கர்த்தரால் நிறுத்தப்பட்டது. அதனால் தேவன் அவர்களின் மொழிகளை குழப்புறாரு. ஒருவருக்கு ஒருவர் பேசுறது புரியாதபடி செய்கிறாரு. அவர்கள் ஒன்றாக செயல்பட முடியாததால் கோபுரம் கட்டுவதை நிறுத்தி உலகம் முழுவதும் பரவினர். இதனால் அந்த இடத்திற்கு பாபேல் என்று பெயர் வந்தது. இது எபிரேயத்தில் குழப்பம் என்று அர்த்தம் தரும். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன? கம்பீரமும் அகந்தையும் வீழ்ச்சிக்கே வழிவகுக்கும். மனிதர் கடவுளைப் போல ஆக முயன்றால் அது தோல்வியையே தரும். தேவனின் திட்டம் நிறைவேறும். மனிதர்களின் திட்டங்கள் கடவுளின் திட்டத்திற்கு புறம்பாக செல்ல முடியாது. மொழிகளின் தோற்றம். உலகில் பல்வேறு மொழிகள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது இதிலிருந்து புரியுது. ஒற்றுமை எப்போதுமே வலிமையானது. ஒருமைப்பாட்டில் நாம் செயல்பட்டால் பெரும் சாதனைகளை செய்யலாம். ஆனால் அது நல்ல நோக்கத்திற்காக இருக்க வேண்டும். ஒருவேளை நவீன தொழில்நுட்பத்தோட இப்போ பாபேல் கோபுரத்தை கட்ட முடிஞ்சிருக்குமா? இல்லை கடவுள் அதை தடுத்திருப்பாரா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம லைஃப் பாஸ்வேர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல அற்புதமான விவிலிய வரலாற்று கதைகளும் காத்துக்கிட்டு இருக்கு. லைக் பண்ண மறந்துடாதீங்க.